ஞானகுரு அவர்கள் ஆரம்பத்தில் 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளையும் நவக்கோள்களுடைய சக்திகளையும் பெறும்படி எத்தனை தியான முறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதற்குண்டான விளக்க உரைகளாக இதிலே சுட்டி காட்டுகின்றார்கள். என்றால் மகரிஷியுடைய ஆற்றல் மிக்க சக்திகளை நாம் நுகர்ந்து எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஒரு காந்த சக்தி நமக்கு தேவை. அது மிக முக்கியம். ஆகையினால்தான் இந்த 27 நட்சத்திரங்களையும் நவக்கோளுடைய சக்திகளையும் அதில் இருக்கக்கூடிய பல நிலைகளையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. ஏனால் அவை கடுமையான விஷத்தன்மை வாய்ந்தது. அதே சமயத்தில் அந்த ஞானிகளுடைய ரிஷிகளுடைய உணவை எடுக்க வேண்டும் என்றால் இன்று நாம் சாதாரண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை ஆசையின் நிமித்தம் எத்தனையோ அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் நம் ஆன்மாவிலே சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆக தியானத்தில் அமரும் பொழுது எத்தனை நினைவுகளும் உணர்வுகளும் அங்கே சூழ்ந்து வரத்தான் செய்கின்றது. இப்படி பல எண்ண உணர்வுடன் நாம் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளை அந்த சிற்றலைகளை மாற்றுவதற்குத்தான் 27 நட்சத்திரங்களையும் நவக்கோள்களையும் அந்த விஷமான சத்துக்களை எண்ணும் பொழுது நேரடியாக அந்த சக்திகளை குரு அருளால் பெற்று சாதாரண வாழ்க்கையில இயக்க சக்தியாக இருக்கும் மனித உணர்வுகளை அதை அடக்கக்கூடிய சக்தியாக அதை நாம் செயல்படுத்த முடியும். அதற்குத்தான் 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளையும் நவக்கோளுடைய சக்திகளையும் எண்ணி எடுக்கும்படி சொல்வது. அதாவது நம் ஆன்மாவிலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பிற உணர்வுகளை அது அடக்கும். 27 நட்சத்திரங்களையும் நவக்கோளுடைய சக்தியையும் சூரியன் எடுத்து ஒளிகாந்த சக்தியாக மாற்றி வெப்ப காந்தங்களாக அதை எப்படி வெளிப்படுத்துகின்றதோ இதை போன்று அந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்தி நவக்கோளுடைய சக்திகளையும் உங்களுக்குள் அந்த நினைவாற்றலை தூண்டும்படி செய்து அதை நமது குரு மகரிஷி ஈஸ்வராய குருவுடைய உணர்வுடன் கலந்து அவ்வாறு கலந்த பின் உயிரை எண்ணி உயிருக்குண்டான காந்த சக்தி என்றால் நம் உயிரிலையும் அந்த காந்த சக்தி உண்டு. அதன் துணை கொண்டு அந்த மகரிஷியின் அருளாற்றலை நாம் ஈர்க்க முடியும். அப்படி ஈர்க்கப்படும் பொழுது நமக்குள் அந்த காந்த சக்திகள் கூடுகின்றது. அது சூரியன் எப்படி அந்த ஒளிகாந்தமாக மாற்றி தனக்குள் பேரருள் பேரொழியாக மாற்றுகின்றதோ இதை போன்று நாமும் அந்த சக்திகளை எடுத்து ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆக சாதாரணமான நம் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய சுவாசமானது நம் உயிரிலே பட்டு அதற்குண்டான எண்ணங்கள் உணர்வுகள் தான் தூண்டப்பட்டு அதுவே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் சமயங்களில் பார்த்தோம் என்றால் நாம் மகரிஷிகளையோ துருவ நட்சத்திரத்தையோ சப்தரிஷி மண்டலத்தையோ அது எண்ண விடாது. நாம் கண்களை மூடி தியானத்தில் இருந்தாலும் கூட மகரிஷிகள் என்று நினைப்போம். ஆனால் நம்ம எங்கேயும் அழைத்து செல்லும். அதற்கெல்லாம் உதாரணமும் இங்கே ஞானகுரு கொடுக்கின்றார்கள். நாம் சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஏதோ ஒரு சோகமான செய்தியை கேட்டு வருத்தமாக இருந்தோம் என்றால் அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் எங்கெங்கோ செல்லும். யாரிடமெல்லாம் சண்டையிட்டமோ அவருடைய உருவங்கள் எல்லாம் அப்பொழுது தன்னிச்சையாக தெரிய வரும். அதே போன்று நாம் ஒரு தொழில் செய்யும் இடத்திலே ஒரு அசம்பாவிதம் ஆகிவிட்டது என்று அங்கிருந்து தகவல் நமக்கு கிடைத்தால் அந்த நேரத்தில் தியானத்தில் அமர்ந்தாலும் கூட அதுதான் முன்னாடி வரும். நம்முடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் தெரிய வரும். அங்கே என்ன குழப்பமோ என்ன சிக்கலோ என்ன ஆனதோ இதெல்லாம் நினைவலைகளாக படங்களாக தெரிய வரும். அந்த நேரத்தில் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மால் என்ன முடியுமா என்றால் அது என்ன விடாது. அது அப்படி என்ன விடாது ஏனென்றால் அது வருத்தமோ அதிர்ச்சியோ வேதனையோ இதையெல்லாம் நமக்குள் வளர விடாது. நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் வேதனைப்படுவதோ அதிர்ச்சி அடைவதோ பயமான உணர்வுகளில் நுகர்ந்தோம் என்றால் அது நம் உடலுக்குள்ளே தீய வினைகளாக மாறிவிடும். ஏனால் நாம் நன்மை செய்யக்கூடிய சக்திகளுக்கு ஆக்கச்சக்திக்கு உறுதுணையாக நல்ல நிலைகளை நாம் உருவாக்குவதற்குத்தான் இந்த தியானமே செய்கின்றோம். அது தியானத்தில் உயர்ந்த சக்தியை எடுத்துதான் நாம் தீமைகளை போக்க முடியும். தீமையான செயல்களுக்கும் நாம் சரியான உபாயங்கள் கொண்டு அதை மாற்றி அமைக்கவும் முடியும். ஆக அந்த மகரிஷியின் அருசக்தியில் நாம் எண்ணினால்தான் அதை பெற முடியும். ஆக அப்படி எண்ண விடாது சில உணர்வலைகள் நமக்குள் இருந்து நம் நினைவுகளையும் எண்ணங்களையும் தடுக்கக்கூடிய அதனுடைய ஆற்றலை மங்கச் செய்வதற்குத்தான் 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளையும் நவக்கோள்களுடைய சக்தியையும் பெற வேண்டும் என்று உங்களுக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டி குரு அருளால் உங்களுக்குள் அந்த அலைகளை பரப்புகின்றோம். அது உங்களுடைய இயக்க சக்திகளை அதாவது சாதாரண நிலையில் கொண்டு தடைப்படுத்தும் அந்த சக்திகளை அடக்கக்கூடியதாக அது வருகின்றது. ஆக அத்தகைய சக்திகளைத்தான் உங்களுக்குள் பாய்ச்சுகின்றோம். அதே குருநாதர் காட்டிய வழியிலே இந்த தியானத்தை கடைபிடிப்பவர்களுக்கு இது போன்ற தீமைகளை உடனடியாக அடங்க செய்ய முடியும். இது உங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம். ஆனால் 27 நட்சத்திரங்களும் சாதாரணமானதல்ல, மிகவும் கதிரியக்க சக்திகள் கொண்டது. அந்த சக்திகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் செயல்படுத்துகின்றோம். நம் உடலுக்குள் ஏற்கனவே அந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளும் நவக்கோளுடைய சக்தியும் உண்டு. அதைத்தான் தூண்டி அந்த அலைகளை தனித்து அதாவது
விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய அலைகளும் நவக்கோளுடைய அலைகளும் அது மற்றொன்றோடு கலப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு அது தனித்து அது பெரும்படி செய்கின்றேன் என்று ஞானகுரு இதில் உணர்த்துகின்றார்கள். அது தியானத்தின் மூலமாக சிறுக சிறுக நீங்கள் எடுக்கப்படும் பொழுது அந்த உங்களுக்குள் அறியாது இயக்கும் மனித எண்ணங்களை இயக்கச் செய்யும், மற்ற நிலைகளை அது சிறுக சிறுக அடக்கச் செய்யும். சூரியன் எவ்வாறு நஞ்சை அடக்கி அது ஒடுக்கி அதை ஒளியாக இந்த பிரபஞ்சத்தை பிரகாசிக்க செய்கின்றதோ அதே போல இந்த உயர்ந்த சக்தி உங்கள் உயிரின் சுவாசத்திற்குள் செல்லும் பொழுது அது உணர்ச்சிகளாக தூண்டப்பட்டு மெய் ஒளியாக உங்களுக்குள் அது பிரகாசிக்க செய்யும். உங்களுக்குள் அந்த பிரகாசமான நிலைகளை பார்க்க முடியும். அதற்கு குரு இந்த இடத்திலே அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை பெறுவதற்குண்டான சில நுட்பங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் மற்ற அலைகளை தனியே செய்வதற்கு இந்த சக்திகளை பெற்றாலும் அந்த மகிழ்ச்சியுடைய அருளாற்றலை நாம் பெறுவதற்கு சரியான ஆயுதமாக நம்முடைய புலனறிவுகளை, அதுவும் குறிப்பாக காந்த சக்திகளை பயன்படுத்தக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். நம் உயிரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலே காந்த சக்தி அதிகமாக கூட்ட வேண்டும், இது ஒன்று. இரண்டாவது, நம் கண்ணின் கருவிலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்திகளை நாம் கூட்ட வேண்டும். மூன்றாவது, நம் காது செவிப்புலன்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் காந்த சக்தியை கூட்ட வேண்டும். ஆக உயிரை ஒட்டி இருக்கக்கூடிய காந்த சக்திகளுக்குள், அதாவது எலும்புக்குள் காந்தங்கள் அதை அடர்த்தியாக கூட்ட வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்கு அடிக்கடி ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உயிரை எண்ணும்படி சொல்லுகின்றோம். நீங்கள் உணர்வோடு ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று அந்த துடிப்புடன் எண்ணி எடுக்கப்படும் போது அதிக காந்தத்தை உங்களால் ஈர்க்க முடியும். ஒரு உதாரணத்திற்கு, மோட்டாரில் மேக்னெட் இருந்தால் அது எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த மோட்டாரை சுழல விடப்படும் பொழுது அந்த காந்த சக்திக்கு தக்கவாறு அது மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடிகின்றது. அதே போல நமது உயிர் அதனுடைய துடிப்பு சீரான நிலைகள் கொண்டு இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த காந்த சக்திகள் நம் உடலுக்குள், அதுவும் குறிப்பாக எலும்புகள், முதலில் சொன்ன மாதிரி உயிரை அணுகியுள்ள இடங்கள், செவி ஓரங்கள், கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவெளி, இந்த இடங்களிலே அதிகமாக இந்த காந்த சக்தியை கூட்டினோம் என்றால் இப்பொழுது உபதேசிக்கும் பொழுது அந்த கண், செவி, உயிர் இருக்கும் பாகங்கள் அது பெருகத் தொடங்குகின்றது. அந்த காந்த சக்தி உங்களுக்குள் பெருக எந்த நினைவு கொண்டு எந்த ஞானியை, எந்த ரிஷியை, எந்த சப்த ரிஷி மண்டலத்தை, எந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அந்த சக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா, எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இப்படி எதன்பால் நாம் நினைவின் தன்மை பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி அந்த சக்தி பெற ஏங்குகின்றமோ, குறிப்பாக நம் கண் விழிகளிலே இந்த நினைவினுடைய ஆற்றல் நுண்ணிய நிலைகளாக காந்த ஈர்ப்பு அலைகளாக அது அமைந்து அந்த ஆற்றல் மிக்க சக்தி துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்தும் மகர்ஷிகள் வெளிப்படுத்திய அந்த உயர்ந்த சக்திகளை இது பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி நம் கண்ணுக்கு உண்டு. ஆக உயிரை அணுகி உள்ள இடத்திலும் காந்த சக்தி அதிகமாக கூடும் பொழுது உயிரின் துடிப்பு லேசாக இருந்தாலும் காந்தத்தை அது அதிகமாக உற்பத்தி செய்யும் பொழுது எந்த மகர்ஷியுடைய சக்திகளை எண்ணி ஏங்கி இருக்கின்றமோ அதை பெற முடியும். காரணம், அந்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே இன்று விண்ணிலே நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள். மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக கதிரியக்க சக்திகளை வளர்த்து கொண்டவர்கள் அவர்கள். ஆக அவர்களும் இந்த பூமியிலே மனித உடலிலே வாழும் காலத்தில் காந்த சக்தி அதிகமாக கூட்டித்தான் விண்ணுலக ஆற்றலை பெற்றார்கள். அதீதமாக அந்த சக்திகளை பெற்று விண்வெளியில் ஆற்றலை தனக்குள் சேமித்து தன் உயிரான்மாவை அப்படித்தான் ஒளியாக மாற்றி விண் சென்றார்கள். ஆக அவர்கள் விண் சென்ற பாதையிலே நாமும் செல்ல வேண்டும் என்றால் நம் கண் புலனறிவுக்கும் செவி ஓரங்களுக்கும் நம் புருவ மத்தியில் உயிரை ஒட்டிய இடங்களுக்கும் அந்த எலும்புகளுக்குள், ஏனென்றால் இதையெல்லாம் கூட ஒரு மைக் போன்று சொல்லுகின்றார். ஒரு மைக் எப்படி இழுத்து கவர்கின்றதோ, காந்த புலனால் நாம் பேசுவதை அதிர்வுகளை கவர்கின்றதோ, இதுபோன்று நாம் உயிரை அணுகியுள்ள பாகத்திலும் கண்ணின் கருவிழிக்குள் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்குள்ளும் செவிகளையும் இதே போன்று ஈர்க்கும் அந்த காந்த சக்தி கொண்ட அந்த நரம்புகள் உண்டு. இது அனைத்திலுமே இந்த மூன்றையுமே ஒருங்கிணைத்து அந்த காந்த சக்திகளை நாம் குரு துணை கொண்டு, அவர் முதலிலே சொன்னது போன்று 27 நட்சத்திரங்களுடைய சக்தியும் நவக்கோளுடைய சக்திகளையும் மகரிஷின் அருளாற்றலையும் நாம் நினைவு கொண்டு வந்து அந்த காந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி எடுத்தவென்றால் நம் கண்ணிற்குள் அந்த நுண்ணிய நிலைகள் ஈர்க்கப்பட்டு, இந்த விஞ்ஞானிகள் எப்படி சாதாரண ஆண்டனாவும் வைத்திருக்கின்றார்கள்,
மிக மிக சக்தி வாய்ந்த ஆண்டனாக்களையும் வைத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி மற்ற அண்டங்களுக்கும் அவர்கள் அந்த தொலைநோக்காக அவர்கள் செலுத்தப்பட்டு அதை குவித்து எப்படி இழுத்து கொண்டு வருகின்றார்களோ, இதுபோன்று நம் கண் புலனறிவு, இந்த உயிரின் பாகம் உள்ள எலும்பு, அந்த காந்த சக்தியும் செவி ஓரமுள்ள இதை அனைத்தையும் மூன்றையும் ஒன்றாக சேர்க்கப்படும் பொழுது அந்த சக்தி வாய்ந்த விண்ணினுடைய ஆற்றலை மகரிஷிகள் தங்களுக்குள் அதீத சக்தியாக காந்த சக்தியை பெருக்கி விண்ணின் ஆற்றலை எவ்வாறு பெற்றார்களோ, தன் உயிராத்மாவை ஒளியாக மாற்றி விண் சென்றார்களோ, அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். அதற்குண்டான ஞான வித்தாக பதிவாகத்தான் குரு துணை கொண்டு நாம் பெற வேண்டிய விண்ணினுடைய ஆற்றலை அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான சக்தியாக ஊக்கம் கொடுத்து நம்முடைய நினைவுகளை அந்த காந்த சக்தியை பெறக்கூடிய தகுதியாக ஏற்படுத்தி அந்த காந்த சக்தி மூலமாக உயிரின் துணை கொண்டு மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் துணை கொண்டு மகரிஷிகளின் ஞானிகள் பெற்ற சக்திகளை பெறுவதற்குண்டான ஒரு எளிதான பாக்கியமாக நமக்கு இதில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள்.